55வது காரிகை. யாவத்தேது பலாவேஷக தாவத்தேது பலோத்பவக க்ஷீணே ஹேது பலாவேஷே நாஸ்தி ஹேது பலோத்பவக. இப்பொழுது பார்த்து வருகின்ற காரிகைகளில் காரிய காரண அபாவ நிச்சயத்தின் மூலமாக சம்சார நிவೃத்திகி, அதாவது எந்த காரியமும் எந்த காரணமும் உண்மையில் இல்லை என்ற நிச்சயத்தினால் ஒருவன் துயரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான் என்று காரிய காரண அபாவ நிச்சயத்தினால் மோக்ஷம் அல்லது சம்சார நிவೃத்தி என்ற பலம் ஏற்படுகிறது என்ற கருத்தை கூறுகின்றார். சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம், காரிய காரணம் இல்லை என்றால் எதனால் தெரிகின்றது என்றால் நம்முடைய ஆவேசம் என்று கௌடபாதர் கூறினார். காரிய காரண பாவமானது நம்முடைய ஆவேசத்தினால் தான் இருக்கின்றது, நம்முடைய மனதில் இருக்கின்ற விருப்பத்தினால் அல்லது மோகத்தினால் என்று சொன்னார். இப்பொழுது நாம் காரிகைக்குள் செல்லலாம். 55வது காரிகை. யாவத் ஹேது பல ஆவேஷக. யாவத் எவ்வளவு காலம், யாவத் என்றால் எவ்வளவு காலம், எதுவரை, எதுவரை, ஹேது பல ஆவேஷக. ஹேது என்றால் காரணம், பலம் என்றால் காரியம். ஹேது பல காரண காரிய ஆவேஷக. ஆவேஷக என்றால் மனதில் இருக்கின்ற திருடமான புத்தி. காரிய காரணம் இருக்கின்றது என்ற விஷயத்தில் புத்தியினுடைய ஆவேசம். ஆவேசம் என்றால் அப்படிப்பட்ட எண்ணம், திங்கிங். அந்த எண்ணத்தை தான் ஆவேசம்னு சொல்கிறார். நம்முடைய மனதில் காரிய காரணம் என்கின்ற ஒரு ஆவேசம் இருக்கின்றது. இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம் அல்லது கேட்டிருப்போம். அவன் ஆவேசத்தில் பேசினான், அதனால் பேசியதெல்லாம் தவறு, நான் ஆவேசத்தில் செய்துவிட்டேன் என்றெல்லாம் சொல்வோம். அதனுடைய பொருள் என்ன என்றால், ஆவேசம் என்பது அஞ்ஞானத்தினுடைய விளைவு. மனதில் இருக்கின்ற திருடமான ஒரு வெறி பிடித்த நிலை. புத்திக்கு அப்படி ஒரு வெறி பிடித்துள்ளது. என்ன வெறி என்றால் காரிய காரணமாக சம்பந்தப்படுத்துதல். இவ்விதம் இந்த வெறியானது, ஆவேசமானது எவ்வளவு காலம் நம்மிடத்தில் இருக்கின்றதோ தாவது, அதுவரை, எதுவரை ஆவேசம் உள்ளதோ தாவது அதுவரை, ஹேது பல உத்பவக, காரிய காரணத்தினுடைய தோற்றம் உள்ளது. உத்பவக என்றால் அது நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கும், அது இருக்கின்றது. உத்பவகன பவதி என்று பொருள், அது இருக்கும். நம்முடைய புத்தியில் இருக்கின்ற ஆவேசம் எவ்வளவு காலம் உண்டோ அவ்வளவு காலம் வெளி விஷயத்தில் காரிய காரண பாவம் இருக்கும்.
உண்மையில் வெளியே காரிய காரண பாவம் இருக்கின்றதா என்றால் கிடையாது, நம்முடைய புத்தியில்தான் இருக்கின்றது. இந்த காரணம் இந்த விளைவை கொடுக்கின்றது என்று நம்முடைய புத்தியில்தான் இருக்கின்றது, வெளியே இல்லை. பிறகு க்ஷீணே ஹேது பல ஆவேசே, இந்த ஆவேசமானது நீங்கியவுடன், க்ஷீணம் என்றால் நீங்கியது, ஹேது பல ஆவேசே க்ஷீணே சதி, ஹேது பல ஆவேசமானது க்ஷீணத்தை அடையும் பொழுது, நம்முடைய புத்தியிலிருந்து நீங்கும் பொழுது, நம்ம மனதிலிருந்து ஹேது பல ஆவேசமானது நீங்கும் பொழுது என்ன, நாஸ்தி ஹேது பல உத்பவக, ஹேது பலம் காரிய காரணத்தினுடைய இருப்பானது நாஸ்தி இல்லை. நாஸ்தி என்றால் இல்லை, ஹேது பலத்தினுடைய தோற்றம் அல்லது இருப்பானது இல்லை. இந்த உலகத்தில் எல்லாமே நம்முடைய புத்தியில் தான் இருக்கின்றது. இப்பொழுது ரொம்ப பிரசித்தமாக இருப்பது என்னவென்றால் இந்த ஹேது பலம். அதற்கு உதாரணம் இப்போ பிரசித்தமாக என்ன இருக்குது அல்லது என்ன வார்த்தையை அடிக்கடி கேட்கின்றோம் என்றால், நமக்கு ஏதாவது வியாபாரமோ அல்லது வீட்டில் கஷ்டம் வந்து விட்டால் அதற்கு காரணம் வீட்டினுடைய அமைப்பு. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த மனையடி சாஸ்திரம் இப்போ ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. என்ன செய்யணும்னா, வீட்டை இடித்து ரூமையெல்லாம் மாற்றி கட்டிட்டா என்னாகும், வர்ற தோஷமெல்லாம் போயிடும். இப்போ நமக்கு வந்த கஷ்டத்துக்கு நாம் என்ன முடிவு செய்துள்ளோம், வீட்டினுடைய ஒரு அமைப்பு தான் காரணம். இப்படி ஒரு ஆவேசம் ரொம்ப பேர்த்துக்கு இருக்குது. அவர்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா, அந்த ஆவேசம் இருக்கிற வரைக்கும் அந்த காரணம் அவருடைய புத்தியில் தெரிஞ்சிட்ருக்கும். ஆவேசம் நீங்கினால்தான் காரிய காரணமெல்லாம் இல்லை என்ற புத்தி நமக்கு வரும். அது ஒருவர் அழகாக ஒரு கேள்வியை கேட்டார். ஒருவர் வீடு கட்டி அதில் 15 வருஷம் இருக்கார். அந்த 15 வருஷத்தில் நல்லா படித்து முன்னேறி சந்தோஷமாக இருந்திருக்கார். திடீர்னு வியாபாரத்தில் நஷ்டம் வந்திருக்கு. உடனே ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த வீட்டினுடைய அமைப்பு தான் இந்த நஷ்டத்துக்கு காரணம். அவர் யோசிக்கிறதே இல்லை, 15 வருஷம் இதே அமைப்பில் தானே இருந்தேன், 15 வருஷம் இதே அமைப்பில் இருந்து முன்னேற்றம் வந்திருக்கு, நான் நல்லா இருந்தேன், ஆனால் இப்போ மட்டும் திடீர்னு ஏன் வந்ததுன்னா அந்த சிந்தனையே ஓடாது. காரணம் என்ன, ஆவேசம் வந்து விட்டது. ஆவேசம் வந்து விட்டால் எந்த விதமான அறிவும் வேலை செய்யாது. பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த ஆவேசம் நீங்கிற வரைக்கும் அதுதான் நமக்கு காரணமாக தெரியும். இவ்விதம் இது ஒரு உதாரணம், இப்போ நடந்துட்டுருக்கிற உதாரணம். காரணம் என்னென்னா, சில பேர் ரொம்ப இந்த கேள்வியை கேட்கிறார்கள், இந்த மனையடி சாஸ்திரம்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, இப்படியெல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்கிறதில்ல. மாண்டூக்கியத்தையெல்லாம் போய் அவர்களிடம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்குவோமே, எப்படி புரிஞ்சுக்குவோம், இதெல்லாம் ஆவேசத்தினுடைய விளைவு, இதுதான் காரணம்னு புத்திக்குள்ளே சென்று விட்டால் பிறகு அது காரணமாகவே தெரியும். அது தெரியுதே அப்படின்னா நம்ம புத்தியில் இருக்கிறதுனால அது நமக்கு தெரிகின்றது. வெளியே இருக்கிறதுனால நமக்கு தெரியல, நம்ம புத்தியில் காரணம்னு நிச்சயம் செய்துவிட்ட காரணத்தினால் காரிய காரணமெல்லாம் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. இந்த க்ஷீணம் அடைந்து விட்டால் காரிய காரண பாவம் இல்லை. இனி அடுத்த காரிகையில் சம்சாரத்துடன் சம்பந்தப்படுத்துகின்றார். யாவத் ஹேது பலாவேஷக சம்சாரஸ்தாவதாயதஹ க்ஷீணே ஹேது பலாவேஷே சம்சாரம் ந பிரபத்யதே. இங்கு
எதுவரை மனதில் காரிய காரண புத்தி இருக்குமோ அதுவரை சம்சாரம் இருக்கும் என்று கூறுகின்றார். முதல் வரி யாவத் ஹேதுபலாவேஷக, சென்ற காரிகையில் சொன்னது போல எதுவரை யாவத் ஹேதுபல ஆவேஷக காரிய காரண பாவம் இருக்கின்றதோ சம்சாரக தாவத் ஆயாதக, தாவத் அதுவரை, சம்சாரக சம்சாரமானது, ஆயாதக வந்துள்ளது இருக்கும், ஆயாதகன வந்துள்ளது தொடரும். இப்போ எதுவரை சம்சாரம் தொடரும், எதுவரை ஹேதுபல புத்தி இருக்கின்றதோ அதுவரை தொடரும். இங்கு சங்கரர் ஹேதுபலம் என்பதற்கு ஹேது என்ற இடத்தில் கர்த்திருத்துவ புத்தி என்றும், பலம் என்ற இடத்தில் போக்திருத்துவ புத்தி என்றும் கூறுகிறார். எதுவரை கர்த்திருத்துவ புத்தியும் போக்திருத்துவ புத்தியும் இருக்கின்றதோ அதுவரை சம்சாரம் தொடரும். கர்த்திருத்துவ புத்தி என்றால் என்ன? நான் இதை செய்பவன். போக்திருத்துவ புத்தி என்றால் நான் இந்த செயலினுடைய பலனை அனுபவிப்பவன். இப்போ கர்த்தா என்றால் ஹேது, போக்தா என்றால் பலம். இப்போ நான் இந்தந்த செயலையெல்லாம் செய்கின்றேங்கிற புத்தி, நான் இந்தந்த செயலினுடைய பலனை அனுபவிக்கின்றேன் என்கின்ற புத்தி. இந்த புத்தி எப்படின்னா அபினிவேஷமாக இருக்கின்றது. உண்மையில் எல்லா செயல்களும் செயல்களினுடைய விளைவையும் அனாத்மாவான மனதும் உடலும் செய்கிறது, அனுபவிக்கிறது. ஞானி உடல் விதவிதமான பலனை அனுபவிக்கும் பொழுது நான் அனுபவிக்கின்றேங்கிற புத்தியுடன் இருக்க மாட்டான். பிறகு மனமும் உடலும் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் செய்கின்றேன் என்ற புத்தியும் இருக்காது. பிறகு என்ன புத்தி இருக்கும்? என்னுடைய இருப்பில் உடலும் மனதும் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது, என்னுடைய இருப்பில் இந்த உடலும் மனதும் பலனை அனுபவிக்கிறது, இந்த உடல் அல்ல இந்த உலகமே செயல்படுகிறது என்று அவன் புரிந்திருப்பான். இப்போ சம்சாரம் என்றால் என்ன? காரிய காரண பாவம் என்பதை இப்பொழுது இங்கு நாம் எப்படி பார்க்கின்றோம்? கர்த்திருத்துவம் போக்திருத்துவம். ஒரு செயலை நான் செய்கிறேன் என்பது காரணம், அந்த செயலினுடைய பலனை நான் அனுபவிக்கின்றேன் என்பது காரியம். இதெல்லாம் நம்ம விவகாரத்தில் ஏற்றுக்கொள்வோம். நீ செய்கிறத நீ தான் அனுபவிக்கணும் என்று கர்ம தத்துவத்தில் நாம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். நாம் இங்கே ரொம்ப ஹையஸ்ட் இடத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், எவரெஸ்டிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம விவகாரிக நிலையில் இவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம். கர்த்தா தான் போக்தா என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இங்கு நாம் பாரமார்த்திக திருஷ்டியிலிருந்து பார்க்கும் பொழுது நான் கர்த்தாவும் அல்ல போக்தாவும் அல்ல, உடல் மனம் கர்த்தா போக்தாவாக இருக்கலாம் என்பது பொருள். இப்போ யாவத் ஹேது பலாவேஷகங்கிறது இப்போ எப்படி புரிந்து கொள்ளலாம்? எதுவரை நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கின்றேங்கிற புத்தி இருக்குமோ அதுவரை எனக்கு சம்சாரம், அதுவரை சம்சாரம் உள்ளது. இது நம்முடைய செயல் மட்டுமல்ல, எதுவரை இது காரணம் இது காரியம் என்ற புத்தி மனதில் இருக்குமோ அதுவரை சம்சாரம் உள்ளது. பிறகு இரண்டாவது வரியில் க்ஷீணே ஹேதுபலாவேஷே, ஹேதுபல ஆவேசமானது க்ஷீணத்தை அடையும் பொழுது, அதாவது கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தியானது நீங்கும் பொழுது, க்ஷீணத்தை அடையும் பொழுது, ஞானத்தினால் க்ஷீணத்தை அடையும் பொழுது என்ன ஏற்படும்? சம்சாரம் ந பிரபத்யதே, சம்சாரத்தை ஒருவன் அடைய மாட்டான், அவனுக்கு சம்சாரம் இல்லை. சம்சாரத்தை
ஒருவன் அடைவதில்லை. ந பிரபத்யதேன அடைய மாட்டான். சம்சாரத்தை ஒருவன் அடைய மாட்டான், ஒருவன் அடைவதில்லை. இப்போ இந்த காரிகையில் கௌடபாதர் என்ன செய்துள்ளார்? ஏற்கனவே காரிய காரண அதீத தத்துவத்தை விளக்கியுள்ளார். இங்கு அந்த காரிய காரண அதீதங்கிற அறிவு உள்ளவனுக்கு மோட்சம் உண்டு. காரிய காரண புத்தி இருப்பவனிடம் காரிய காரணம் தோன்றிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது காரிய காரண புத்தி நீங்குகின்றதோ அப்பொழுது அவனுக்கு சம்சாரம் இல்லை என்று அஜாதிவாதத்தினுடைய பலனை இந்த காரிகையில் பேசினார். அஜாதிவாதத்தை தான் இங்கு பேசினார். அஜாதிவாதத்தை இங்கு சம்சாரத்துடன் சம்பந்தப்படுத்தி பேசினார். அஜாதி ஞானம் இல்லாத சமயத்தில் சம்சாரம், அஜாதி ஞானம் வந்தவுடன் சம்சாரம் இல்லை. அஜாதிங்கிறதுலையே நம்ம பார்த்துருக்கோம், அதனிடத்திலிருந்தும் எதுவும் வரவில்லை, அதுவும் எதனிடத்திலிருந்தும் வரவில்லை. ஆகவே காரிய காரண அதீத ஞானத்தினால் மோட்சம், காரிய காரணத்திற்குள் இருக்கும் வரை சம்சாரம். அந்த கருத்தை இந்த காரிகையில் கூறினார். இனி அடுத்த காரிகைகளில் வேறு கருத்துக்கு வருகின்றார். 57. சம்வ்ருத்யா ஜாயதே சர்வம் சாஸ்வதம் நாஸ்தி தேன வை. சத்பாவேன ஹ்யஜம் சர்வம் உச்சேதஸ்தேன நாஸ்தி வை. 57 59 வரை 3 காரிகைகளில் என்ன கருத்தை கூறுகிறார் என்றால், சென்ற காரிகையில் கூறினார் எந்த காரிய காரணமும் இல்லை. இதனுடைய பொருள் எதுவும் தோன்றவில்லை, எதுவும் நாசத்தை அடையவில்லை என்பதுதான். ஹேதுபல உத்பவக என்றால் காரிய காரணம், தோற்றம், முடிவு, உற்பத்தி ஆகுதல், நாசத்தை அடைதல், அவைகளெல்லாம் இல்லை என்று சொன்னார். ஆனால் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கின்றதே, நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே, அது எதனால் என்றால் அது உன்னுடைய புத்தியில் வந்த ஆவேசத்தினால் என்று சொன்னார். ஹேது பலம் இல்லை என்றார். அதாவது இந்த இடத்த ஹேது பலத்தை ஜென்ம நாசம்னு புரிந்து கொள்வோம். எதுவும் பிறக்கவில்லை, எதுவும் அழியவில்லை, ஆனால் தெரிகிறதேன்னா அது உன்னுடைய புத்தியில் இருக்கின்ற ஆவேசம் என்றார். இங்கு என்ன சொல்கின்றார்? அந்த ஆவேசம்தான் உன்னுடைய புத்திக்கு எப்படி வந்தது? ஆவேசம் புத்தியில் இருக்கிறதுனால நீ பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த ஆவேசம் எனக்கு எங்கிருந்து வந்தது? அதை இங்கு கூறுகின்றார் இந்த காரிகைகளில். இப்போ இந்த காரிகைகளில் என்ன சொல்றார்? ஜென்மநாசம் என்பது எதனால் தெரிகின்றது? ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டார், புத்தியினால தெரியுதுன்னு. அந்த புத்திக்குள்ள ஏன் தெரிகின்றது? புத்திக்குள்ள ஜென்மநாசம் வருவதற்கு என்ன காரணம்? அதை இங்கு கூறுகின்றார். என்ன காரணம்? 2 படியில கூறுகின்றார். ஒரு கோணத்தில் என்னவென்றால் அஞ்ஞானம் காரணம், புத்தியில் இருக்கின்ற அவித்யா காரணம். புத்தியில் அவித்யா இருப்பதனால், உண்மையை பற்றிய அஞ்ஞானம் இருப்பதனால் பொய்யானது புத்திக்குள் புகுந்து விட்டது, ஆவேசம் வந்துள்ளது. அது ஒரு கோணத்தில் பதில். ஆனால் இங்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்றால் அவித்யாஜன்ய வியவகாரக, அவித்தியில் தோன்றிய வியவகாரத்தினால்தான் ஜென்ம நாசம் தெரிகிறது.
இங்கு விவகாரத்திற்கு வருகின்றார் கௌடபாதர், டிரான்சாக்ஷனுக்கு வர்றார். இப்போ என்ன சொல்றார் என்பதை பார்த்துட்டு காரிகைக்குள் செல்லலாம். இந்த புத்தியானது விவகாரம் செய்து செய்து அந்த விவகாரமே ஆவேசத்துக்கு காரணமாக அமைகிறது என்று சொல்கிறார். அதாவது ஒரு பொய்யான ஒன்னோட அதிக தொடர்பு வைத்து கொண்டே இருந்தால் என்னாகும்னா புத்தி அந்த பொய்யை அப்படியே உண்மையாக எடுத்துக்கொள்ளும். இப்போ விவகாரம் பொய்யை உண்மையாக்குகின்றது. அந்த கருத்து தான் இங்கு சொல்லப்படுகிறது, டிரான்சாக்ஷன். அதனால தான் கொஞ்சம் விவகாரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்லுவோம். ஞான யோகத்துக்கு வரும்போது இந்த இடத்த சொல்கிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். காரணம் என்ன? விவகாரத்தை குறைச்சிக்கணும். எப்போ? கர்மயோகமெல்லாம் பண்ணி, உபாசனை எல்லாம் பண்ணி, சித்த சுத்தி எல்லாம் அடைஞ்சு, ஞானத்தை அடைஞ்சு, ஞான நிஷ்டை வரும்போது விவகாரத்தை குறைச்சிக்கணும்னு சொல்ல மாட்டோம், விவகாரத்தை விட்டறணும், முழுமையாக விட்டறணும். இங்கே என்ன சொல்கிறார்? இந்த விவகாரம்தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு. ஆகவே இந்த விவகாரத்தினால தான் உன்னுடைய புத்தி என்ன செய்து விட்டது? பொய்யை உண்மைன்னு எடுத்து கொள்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், புத்தியானது பொய்யான ஒன்றில் அதிக நேரம் தொடர்பு வைத்து கொண்டிருந்தால் அந்த பொய் கொஞ்ச நேரத்தில் புத்தி உண்மையாக பாவித்து விடும். இதற்கு நம்ம ஒரு 2 உதாரணம் பார்ப்போம். ஃபிலிமுக்கு போகிறோம், சினிமாவில் போய் உட்கார்றோம். ஃபஸ்ட்டு சீன் எடுத்த உடனேயே கதாநாயகனோ கதாநாயகியோ செத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம அழுக ஆரம்பிச்சிருவோமா? அழுகவே மாட்டோம். ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு சீன். ஆனால் இன்டர்வல் வரைக்கும் அவங்க அப்படியே வருகிறார்கள் போகிறார்கள், அவர் ஏதோ தியாகமெல்லாம் பண்ணுறார். பிறகு படம் முடிகிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி யாரோ சாகிறாங்கன்னு வச்சுக்குவோமே, என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுவோம். இப்போ அதே ஆள் ஃபஸ்ட்டு சீன் செத்தா அழுக மாட்டோம். அதே இது ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படம் ஓடியதற்கு பிறகு அந்த கதாநாயகன் மேலேயோ அல்லது யாரோ ஒருத்தர் மேலேயோ நம்ம என்ன வச்சுருப்போம்? எதை டெவலப் பண்ணிட்டோம்? 2 மணி நேரம் பொய்யான காட்சி தான், அதில் ஒரு அசோசியேஷன் டெவலப் பண்ணியாச்சு. அவருக்கு வர்ற கஷ்டம் நம்மைய பாதிக்கின்றது. ஐயோன்னு அழுக ஆரம்பிச்சிடுறோம். அழுகிறது சாதாரண விஷயமா? பெரிய விஷயம். அதையே செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இதற்கு என்ன காரணம்? இப்போ அதே கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் செத்தா நான் அழுகிறதில்லை, கடைசி சீனில் செத்தா நான் அழுகிறேன். காரணம் என்ன? யோசித்து பார்த்தா என்ன தெரிகின்றது? 3 மணி நேரம் விவகாரம். அந்த புத்தி சில மணி நேரம், மிக குறைவான நேரம் அந்த பொய்யான பாத்திரத்துடன் பொய்யான நிழலுடன் விவகாரம் பண்ண உடனே அது அவ்வளவு உண்மையாகி உடலில் அந்த உணர்வை தூண்டும் அளவு அது எதை கொடுத்து விட்டது? சத்தியத்துவ புத்தியை கொடுத்து விட்டது. ஆனால் ஃபஸ்ட்டு சீனில் ஏன் அழுக மாட்டேங்கிறேன்? புத்தி பொய்யோட ரொம்ப நேரம் விவகாரம் செய்யவில்லை. அதனால தான் ஜெகன் மித்தியான்னு சொன்ன உடனே, அந்த அறிவு வந்த உடனே ரொம்ப ஜெகத்தில் விவகாரம் பண்ணாதேன்னு அர்த்தம். அதுதான் மித்தியாவாச்சே. நான் ரொம்ப ஜெகத்தில் விவகாரம் பண்ணுறேனேன்னு சொன்னால், என்னதான் மித்தியான்னு சொன்னாலும் அந்த விவகாரம் ஞானத்தை மறைத்து விடும். அதைத்தான் இங்கு கூறுகின்றார். வேறொரு உதாரணம் கொடுத்தால், நதி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த நதியினுடைய கரையில் நம்ம அமர்ந்து நதியையே பார்த்து கொண்டிருந்தால் என்னாகும் தெரியுமோ? இந்த விஷப்பரிச்சையை பண்ணிடாதீர்கள். என்னாகும் தெரியுமோ? ஒரு அரை மணி நேரம் அல்லது 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம உள்ளே விழுந்துருவோம். அதனால தான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். நல்லா நீந்த தெரிஞ்ச இந்த விஷப்பரிச்சை பண்ணலாம். காரணம் என்ன? ஒன்று எதை செய்து கொண்டிருக்கின்றதோ அதை நாம் கவனமாக பார்த்து கொண்டால் நம்மை அறியாமல் அதில் வீழ்ந்து விடுவோம். ஓடிக்கொண்டிருக்கிற நதியை அதனால தான் ரொம்ப உன்னிப்பாக பக்கத்தில் போய் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். பார்த்த என்ன ஆகும்? நம்மை அறியாமல் புத்தி அதோடு சேர்ந்து அதில் நாம் வீழ்ந்து விடுவோம். இதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த உலகங்கிற விவகாரம் ஓடிட்டுருக்கு.
அதை நம்ம உன்னிப்பாக கவனித்து என்ன ஆச்சு, அதுலேயே விழுந்துடுறோம். இப்போ வீட்டில் தனிமையில் இருக்கும்போது தெளிவான புத்தியோடு இருப்போம். யாராவது வந்த உடனே நம்ம மனசில் என்ன சொல்லிடுவோம், அவர் தேவையில்லாத விஷயத்தை பேசுவார், நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிடுவோம். ஆனால் என்ன ஆகும்னா அவர் பேச ஆரம்பித்த உடனே அப்படியே மறந்துடுவோம். அவரோட சேர்ந்து நம்மளும் பேச ஆரம்பித்து எல்லா கதையும் போனதுக்கப்புறம் தான் புத்தி வரும். அவர் புத்தி இல்லாமல் பேசலாம், நான் ஏன் கூட சேர்ந்து பேசினேன். காரணம் என்னென்னா புத்திக்கு அப்படி ஒரு பலகீனம் இருக்குது. இந்த விவகாரம்தான் ஆவேசத்தை கொடுக்கும். இந்த விவகாரத்தினால தான் பொய்யெல்லாம் உண்மையாக தெரிகிறது. இப்போ இந்த விவகாரம் என்ன செய்கின்றது, பொய்யை உண்மையாக்குகின்றது. இந்த விவகாரம் இல்லாத இருக்கும்போது பொய் பொய்ன்னு தெரியும். இது சாதாரண அனுபவத்தில் இதே விஷயந்தான் முழு பிரபஞ்சத்திலேயே நம்முடைய விவகாரத்தினால்தான் எல்லா விதமான ஜென்மமும் எல்லா விதமான நாசமும். அதை இங்கு குறிப்பிடுகின்றார். அப்போ என்ன சொல்கிறார், ஜென்ம நாசௌ ஆவித்யகௌ, அதாவது ஜென்மமும் நாசமும் அவித்யினுடைய விளைவு. இங்கு இந்த விவகாரத்தை சொல்வதற்கு கௌடபாதர் பயன்படுத்துகின்ற சொல் சம்விருத்திகி. சம்விருத்திகி என்றால் விவகாரம், டிரான்சாக்ஷன். சம்விருத்திங்கிற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று அவித்யா, அஜ்ஞானம், மோகம். அவித்யான்னு வைத்துக்கொள்வோம். சம்விருத்தி என்றால் அவித்யா. இரண்டாவது அவித்யாஜன்ய விவகாரக, அவித்யிலிருந்து தோன்றிய டிரான்சாக்ஷன், இன்வால்மெண்ட் அதிலேயே இருக்கிறது. அந்த விவகாரத்துக்கும் சம்விருத்தி என்று பெயர். இங்கு விளக்க ஆசிரியர்கள் எல்லாம் சம்விருத்திங்கிற இடத்துல விவகாரத்தை எடுத்து கொள்கிறார்கள். ஏன்னா அஜ்ஞானத்தினால தான் எல்லாம் அப்படிங்கிறது ஏற்கனவே பலமுறை பார்த்தாச்சு. இப்போ கௌடபாதர் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த விவகாரம் ரொம்ப வச்சுட்டே அப்படின்னா ஒன்று பொய்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல நிஷ்டை வர்ற வரைக்கும் அந்த பொய்யிலிருந்து கொஞ்சம் விலகியே இரு. மீண்டும் போய் அதுலேயே உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னு என்ன ஆகும், அவனுக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட அது உனக்கு உண்மையாகி விடும். அதனால் என்னென்னா சாவதான் அப்படின்னு சொல்லுவாங்க, அபாயம்னு எல்லாம் போட்டிருக்கோம், கவனமாக இரு. காரணம் என்ன, உன்னுடைய விவகாரமே பொய்யையெல்லாம் உண்மையாக்கி விடும். இப்போ இங்கே என்ன சொல்கிறா, இந்த ஜென்ம நாசமே இந்த விவகாரத்தில் வந்த விளைவு, அதைத்தான் கூறுகின்றார். முதல் சொல் சம்விருத்தியா ஜாயதே சர்வம். சம்விருத்தியா விவகாரத்தினால், சர்வம் ஜாயதே அனைத்தும் தோன்றியுள்ளது. எதெல்லாம் தோன்றியிருக்கோ அதெல்லாம் உன்னுடைய விவகாரத்தினால தான். எல்லாம் விவகாரம் இருக்கிற வரைக்கும் அது தெரிஞ்சிட்ருக்கும். விவகாரம் போயிடுதுன்னு சொன்னால் அது கிடையாது. சர்வம் ஜாயதே எல்லாமே தோன்றியிருக்கு. ஜாயதேனா எல்லாம் பிறந்திருக்கு, எல்லாம் இருக்குது. எதனாலினா உன்னுடைய விவகாரத்தில் வந்த விளைவு. சம்விருத்திங்கிறது ஏன் விவகாரம் சொல்லப்படுகிறது, சம்விரியதே ஆச்சாத்தியதே தத்துவம். சம்விரியதே என்றால் மூடப்படுகின்றது. எதனால் தத்துவம் மூடப்படுகின்றதோ அது சம்விருத்தி. எதனால்னா விவகாரத்தினால். அதாவது ஒரு பொய்யை ஊன்று கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, புத்தி இல்லாமல் வெறும் அதில் கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம்னா அந்த பொய்யே நமக்கு உண்மையாகி விடும். புத்தி பூர்வமாக கவனித்தோம்னா அது பரீட்சை, அது விசாரம். புத்தி இல்லாமல் கவனித்தோம் அப்படின்னா அது உண்மை. இப்போ விவகாரத்தினால் அனைத்தும் தோன்றியுள்ளது. பிறகு இதற்கு இனியொரு விளக்கமும் உண்டு. அது என்னவென்றால், இந்த விவகாரம் என்பது பிரமாண பிரமேய பிரமாத்திரு விவகாரம். அதாவது அறிபவன், அறியப்படும் கருவி, அறியும் பொருள் என்கின்ற விவகாரம்.
இதுலேயும் ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு, ஒரு கருத்து மறைஞ்சிருக்கு. என்னவென்றால், நம்ம இங்கே இருக்கோம், நமக்கு கண் கை கால் இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு, பிறகு அதற்கு தகுந்த பொருள்களெல்லாம் இருந்துகிட்ருக்கு. இப்போ இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்றால், நாம் இருந்து பிரமாதாவாக இருந்து கண்ணு காதுங்கிற பிரமாணத்தை பயன்படுத்துறதுனால இவைகளெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு குருடனை எடுத்துக்கொள்வோமே, அந்த குருடனுக்கு வர்ணம், விதவிதமான வண்ணங்கள் என்கின்ற உலகமே அவனுக்கு பிறக்கவில்லை. காரணம் என்ன? அவனுக்கு அதை பார்க்குற பிரமாணமே இல்லை. அவன் விதவிதமான வர்ணத்தை பார்க்குற பிரமாதாவாகவும் பிரமாணத்தையும் அவன் பயன்படுத்தாதனால எந்த வர்ணமும் அவனுக்கு பிறக்கவே இல்லை. இப்படிப்பட்ட விவகாரம் பிரமாணத்தை பயன்படுத்தி பிரமாதாவாக இருந்து விவகாரம் பண்ணுறதுனால தான் எல்லாம் தோன்றி இருக்கின்றது. பிறகு இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தை எல்லாம் தியாகம் பண்ணிட்டோம்னு வச்சுக்குவோமே, எதுவும் தோன்றவில்லை. காது கேட்காம போச்சுன்னு வச்சுக்குவோமே, நாம் எதிலிருந்து விடுதலை அடைகிறோம்? சப்தம் அப்படிங்கிற உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். இப்போ நமக்கு சப்தம் தோன்றி இருக்கான்னா, சப்தங்கிறதே ஒன்றும் கிடையாது. ஆகவே எல்லாம் எதிலிருந்து வந்ததுன்னா பிரமாண விவகாரத்தினால தான் வந்தது. இப்போ இந்த உலகத்தில் உண்மையிலேயே பொருள் இருக்கான்னா, பகவான் 5 பிரமாணம் கொடுத்ததுனால 5 பொருள்கள், இனியும் 2 பிரமாணத்தை கொடுத்துருந்தா வேறு ஏதாவது 2 பொருள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ அது உண்மையிலேயே இருக்கா இல்லையா என்றால் இதெல்லாம் விவகாரத்தினுடைய விளைவு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அதனால் இனிமேல் நான் 5 பிரமாணத்தையும் பயன்படுத்த மாட்டேன்னு பொருள் அல்ல. இதை நம்ம புரிஞ்சிட்டு இவைகளை நான் பிரமாணம்னு எடுத்துக்கல, எனக்கு பிரமாணம்ங்கிறது ஒன்று தான், சாஸ்திரம் ஒன்று தான். அது என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் தோற்றம் என்று சொல்கிறதுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சம்வருத்தியா ஜாயதே சர்வம். அதனால் என்னன்னா, சாஸ்வதம் நாஸ்தி தேனவை. தேன என்றால் அதனால், அதனால் என்றால் பொய்யாக தோன்றிய காரணத்தினால். அதனால் சம்விருத்தியா ஜாயமானத்வாத், பொய்யாகவே தோன்றிய காரணத்தினால், என்னுடைய விவகாரத்தில் தோன்றியிருந்த காரணத்தினால். உண்மையிலேயே அங்கே தோன்றவில்லை, ஏதோ என்னுடைய விவகாரத்தினால வந்த விளைவு. சாஸ்வதம் நாஸ்தி, எதற்கும் சாஸ்வதம் இல்லை, எதுவும் நிலை இல்லை. சாஸ்வதம்னா என்னைக்கு இருக்கிறது, நாஸ்தினா கிடையாது. எந்த பொருளும் நித்தியமாக இல்லை. காரணம் என்ன? எனக்கு அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்குது, விவகாரம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்குது. இந்த உலகத்தையே நான் துறக்கணும்னு என்ன பண்ணணும்னா, கண்ணை மூடிட்டா உலகம் உருவங்கிறது நம்மை விட்டு சென்று விடுகிறது. ஆகவே சாஸ்வதம் நாஸ்தி, எந்த பொருளுக்கும் நிலையான இருப்பு கிடையாது. அதற்கு காரணம் என்ன? இவைகளெல்லாம் அறியாமையினாலும் விவகாரத்தினாலும் தான் தோன்றியுள்ளது. பிறகு இப்படியே இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு வந்தால் நமக்கு என்ன சந்தேகம் வந்துடலாம்? இவர் ஏதாவது சூன்யவாதத்தோடு திடீர்னு சேர்ந்துட்டாரா கௌடபாதர்? எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காரு. உடனே கௌடபாதர் வர்றார், பிரம்ம ஒன்று இருக்குது. ஆகவே இங்கே பிரம்ம இருக்குங்கிற கருத்துக்கு வருகின்றார். சத்பாவேனகி அஜம் சர்வம். அஜம் சர்வம், அனைத்தும் பிறப்பற்ற தத்துவம். எல்லாம் இருக்குது, பிறக்காத, அனைத்தும் பிறக்கவில்லை, பிறக்காத தத்துவமாக இருக்குது. எப்படி என்றால் சத்பாவேன. சத்பாவேன என்றால் பிரம்மரூபமாக, சத்ரூபமாக பார்த்தால் அனைத்தும் பெறப்பற்றது. சத்பாவேன பிரம்மபாவேன, பிரம்மஸ்வரூபேன, சதாத்மனா, சத்ஸ்வரூபமாக பார்த்தால் அனைத்தும் பெறப்பற்றது. இப்போ எல்லாமே சத்தியங்கிறார். முன்ன என்ன சொன்னார்? எல்லாமே நாஸ்தி, சாஸ்வதமே இல்லை எதுக்குன்னார்.
இங்கே என்ன சொல்றார்? எல்லாமே அஜம், பிறப்பற்ற தத்துவம். எப்படி பார்க்க வேண்டும்? பிரம்ம ரூபமாக பார்த்தால். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது என்றால், நாம் ஒரு 50 பானையை பார்க்குறோம். பானைங்கிற புத்தியில் பார்த்தா சாஸ்வதம் நாஸ்தி, களிமண்கிற புத்தியில் பார்த்தா அழிவு இல்லை. அதை சொல்றார். உச்சேதக தேன நாஸ்தி வை. இந்த வைங்கிறது முக்கியத்துவத்தை குறிக்கிறது. இப்படித்தான். தேன என்றால் சத்பாவமாக இருக்கும் பொழுது பிரம்ம ரூபமாக பார்த்தால் உச்சேதக நாஸ்தி. உச்சேதகன அழிவு. உச்சேதக நாஸ்தி என்றால் அழிவில்லை. உச்சேதக நாஸ்தி, அழிவென்பதில்லை. இப்போ முன்ன என்ன சொன்னார்? பொய்யாக பிறந்துள்ள காரணத்தினால் என்றும் இருப்பது என்பதில்லை. பிரம்ம ரூபமாக பார்த்தால் அழிவு என்பது எந்த பதார்த்தத்திற்கும் இல்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், இப்போ நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம். இப்போ இந்த உலகத்தை நாமரூப பிரதானமாக பார்த்தால், வெறும் நாமரூபங்கிற பிரதானமாக பார்த்தால் என்னன்னா, இந்த உலகத்துக்கு சாஸ்வதம் கிடையாது. காரணம் என்ன? இந்த நாம ரூபமெல்லாம் வெறும் நம்முடைய விவகாரத்தினால் அவித்தியினால் தோன்றியது. பிறகு எந்த ஒரு நாம ரூபமுமே ஏதாவது ஒரு வஸ்துவை சார்ந்து தான் இருக்கும். எந்த வஸ்துவையும் சாராமல் நாம ரூபம் இருக்குமா என்றால் இருக்காது. ஆகவே அந்த சத் ரூபமாக இந்த உலகத்தை பார்த்தால் இந்த உலகத்திற்கு அழிவே இல்லை. எப்படின்னா, இப்போ இந்த நான் டேபிளை பார்க்குறேன். இந்த டேபிளை நாம ரூபமாக பார்த்தா சாஸ்வதம் இல்லை. காரணம் என்ன? எப்போ வேணாலும் இந்த டேபிள் உடஞ்சிடலாம், தீயில எரிஞ்சு சாம்பலாக போயிடலாம். அப்போ டேபிளுங்கிறது இல்லாமல் போயிடும். பிறகு இந்த டேபிள் இருக்கின்றது அப்படிங்கிற சத் ரூபமாக பார்த்தா இந்த சத்துக்கு நாசம் வருமா? இப்போ என்ன சொல்கிறேன்? மேஜை இருக்கிறது, சாம்பலாகிடுதுன்னு வச்சுக்குவோம். சாம்பல் இருக்கிறது, நான் அதையும் வாயுவாக மாற்றிட்டேன், வாயு இருக்கிறது. அப்படி இந்த இருத்தல்ங்கிற கோணத்தில் பார்த்தா நாசங்கிறதே கிடையாது. அதைத்தான் சொல்லியிருக்கார். சத்பாவேன, இருத்தல் ரூபமாக பார்த்தால் எதுவும் பிறக்கவில்லை. அந்த இருத்தல் டேபிள் வரும்போது வந்துதான். பிறகு இந்த டேபிளையே வேறையா நான் மாற்றிடுறேன், உடனே இருத்தல் மாறுச்சான்னா, இருத்தல் மாறவும் இல்லை, பிறக்கவும் இல்லை, அழியவும் இல்லை. இப்போ இருத்தல் என்ற நிலையில் பார்த்தால் நாசம் இல்லை. பிறகு எதனுடைய நிலையில் பார்த்தால் சம்விருத்தியா ஜாயதே, சம்விருத்தியினால் தோன்றியுள்ளது. அப்படி சம்விருத்தியினால் தோன்றியதற்கு நித்தியமாக இருத்தல் என்ற தன்மை இல்லை. பிறகு சத்பாவமாக இருப்பதற்கு அழிவில்லை. சத்பாவமாக பார்த்தால் இவைகள் அனைத்துக்கும் அழிவில்லை. இப்போ இந்த காரிகையில் என்ன செஞ்சிருக்கார்? இந்த உலகத்தை குறித்து 2 ஆப்போசிட்டான முடிவை சொல்லியிருக்கார். இந்த உலகத்தை பார்த்து இது பிரம்மமாம் இருக்கு, அதே சமயத்தில் இது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஒரே பொருளை பார்த்து 2 ஆப்போசிட் கன்க்ளூஷன் சொல்லப்படுகின்றது. இந்த டேபிளை பார்த்து எப்படி சொல்லலாம்? இது நித்தியம்னு சொல்கிறோம், இது இல்லைன்னு சொல்கிறோம். எதனுடைய அடிப்படையில்? இது நாமரூபத்தினுடைய அடிப்படையில் இல்லைன்னு சொல்கிறோம், சத்தினுடைய அடிப்படையில் இருக்குன்னு சொல்கிறோம். இதுதான் வேதாந்தம், பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. 2 முரண்படுவது போன்ற சொற்களை ஒரே ஒரு வஸ்துவுக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி? ஒரு கோணத்தில் பார்த்தோம்னா ஒரு கோணத்தில் லட்சணம், வேறு கோணத்தில் பார்த்தா அதற்கு முற்றிலும் முரண்பாடான லட்சணம் சொல்லப்படுகின்றது. அதைத்தான் இந்த காரிகையில் செய்துள்ளார். முதல் வரியில் என்ன சொல்கிறார்? சாஸ்வதம் நாஸ்தி, எதற்கும் சாஸ்வதம் இல்லை. இரண்டாவது வரியில் என்ன சொல்கிறார்? உச்சேதம் நாஸ்தி, அழிவென்பது கிடையாது. எப்படின்னு சொல்லியிருக்காரு? சம்விருத்தியா பார்க்கும்போது சாஸ்வதம் இல்லை, சத்பாவமாக பார்க்கும் பொழுது நாசம் கிடையாது. இனி
அடுத்த 2 காரிகையில் என்ன செய்ய போகின்றார் என்றால், இந்த பொய்யாக பிறக்கிறது என்றால் எப்படி என்பதற்கு உதாரணம் கொடுக்க போகின்றார். 58 தர்மாய இதி ஜாயந்தே ஜாயந்தே தேன தத்வதஹ ஜன்ம மாயோபமம் தேஷாம் சாச்ச மாயா ந வித்யதே. சத்பாவேன அஜம் சர்வம் என்று சொன்னார். அதற்கு முன்னாடி சம்விருத்தியா ஜாயதே என்று சொன்னார். நம்முடைய விவகாரத்தினால் அல்லது அவித்யினால் தான் அனைத்தும் தோன்றியுள்ளது. இங்கு என்ன சொல்கின்றார்? அவித்யினால் எப்படி தோன்றியது என்றால் மாயையினால் தோன்றியது அல்லது அவித்யினால் தோன்றியதுன்னு சொல்கிறோம். சரி, அவித்யினால் தோன்றியதுன்னா அவித்யை காரணமாகிறது அல்லவா? இப்போ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார்? காரிய காரணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தார். பிறகு மாயாங்கிற காரணத்தில் தோன்றியதுன்னா பிறகு மாயைங்கிறது காரணமாகுதே என்று பூர்வபக்ஷி கௌடபாதரை பிடிக்கலாம். அப்படி பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், மாயா இஸ் ஈக்குவல் டு நாஸ்தி. மாயை அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறது, அவனை முட்டாள்னு சொல்கிறதுக்கு பதுவாக அறிவை நாடிக்கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவன் அறிவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றான்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு இப்போ அறிவு இல்லை. அவர் செல்வத்தை ஈட்ட முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றார்னு என்ன அர்த்தம்னா, இப்போ அவர்கிட்ட ஒரு பைசா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி மாயா அப்படின்னா கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறது, மாயைங்கிறது இல்லை தான். பிறகு பொய்யா பிறந்திருக்கு இஸ் ஈக்குவல் டு பிறக்கவில்லை. பிறகு ஏன் பொய்யா பிறந்திருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீ ஏன் கேட்டுட்ருக்க எனக்கு தெரியுது தெரியுதுன்னு? நீ தெரியுது தெரியுதுன்னு கேட்கறதுனால நான் பொய்யா பிறந்திருக்குன்னு சொல்கிறேன். நீ எப்போ ஏன் தெரியுதுங்கிற கேள்வியை கேட்கலையோ அப்போ நான் என்ன சொல்லுவேன்? பிறக்கவே இல்லை என்று சொல்வேன் என்று பதில் கூறுகின்றார். முதல் வரியில் ஏ தர்மாகா, ஏ என்றால் எந்த, தர்மாகா, இங்கு தர்மாகா என்றால் அனாத்மாக்கள், அனாத்மனக எல்லா அனாத்மாக்களும். ஏ தர்மாகா எந்த அனாத்மாக்கள், எல்லாம் இவர் விதவிதமான வார்த்தைகளை கையாளுறார். தர்மான்னா அனாத்மான்னு சொல்லி எந்த டிக்ஷனரியில் இருக்கும்னா கௌடபாதருடைய டிக்ஷனரியில் தான் இருக்கும். போய் டிக்ஷனரியில் பார்த்து தர்மம்னா அனாத்மான்னு இல்லையேன்னு சொல்லாதீர்கள். இவர் பயன்படுத்துகின்றார் அந்த சொல்ல. ஏ தர்மாகா எந்த அனாத்மாக்கள், ஈதி இந்த இடத்துலையும் இதிங்கிறதுக்கு பெக்கூலியர் அர்த்தம். இதி என்றால் இவ்விதம் சொன்னபடி, சம்விருத்தியா என்று பொருள், சென்ற காரிகையில் சொன்னபடி. ஜாயந்தே அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இதிங்கிறதுக்கு பொய்யாக அல்லது விவகாரத்தினால் அவித்யினால் அப்படி எடுத்துக்கொள்வோம். அவித்யினால் எவைகள் ஜாயந்தே தோன்றியுள்ளதோ, அவித்யினால் எவைகள் தோன்றியுள்ளனவோ அல்லது விவகாரத்தினால் எவைகள் தோன்றியுள்ளனவோ, தே அவைகள் தத்துவதக உண்மையில், தத்துவதகன உண்மையாக, ந ஜாயந்தே தோன்றவே இல்லை, அவைகள் உண்மையாக தோன்றவே இல்லை. இப்போ எவைகள் நாம் கூறிய விவகாரத்தினால் அல்லது அவித்யினால் தோன்றியுள்ளதோ என்று சொன்னோமோ அவைகள் உண்மையில் தோன்றவே இல்லை. அதாவது அஜாதிவாதம் தான் அல்டிமேட், எதுவுமே தோன்றலை. இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்?
இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் வாய் தோன்றி இருக்கணுமே, நாக்கு தோன்றி இருக்கணுமே, இதை கேட்குறதுக்கு எனக்கு காது தோன்றி இருக்கணுமே, இப்படியெல்லாம் சொன்னால் என்ன செய்கிறதுனா, சரி பொய்யா தோன்றியதுன்னு வச்சுக்கோமே அப்படி சொல்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். எவைகள் பொய்யாக தோன்றியது என்று சொன்னோமோ அவைகள் உண்மையில் தோன்றவே இல்லை. சரி, இதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? இதனுடைய ஜென்மத்திற்கு 2வது வரியில் சொல்கிறார், தேஷாம் ஜென்ம மாயோபமம். தேஷாம்னா இவைகளுடைய, இவைகளுடைய தோற்றம், ஜென்ம இவைகளுடைய தோற்றம் மாயா உபமம், மாயைக்கு உபமையாக உபமானமாக சொல்லப்படுகிறது. மாயோபமம். இந்த இடத்துலையும் மாயைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் இந்திரஜாலம், மேஜிக் அப்படின்னு பொருள். நம்ம வேதாந்தத்தில் சொல்கிற மாயை அல்ல, இந்திரஜாலம், அதையும் மாயைன்னு சொல்லப்படுகிறது. மாயா என்றால் இந்திரஜாலம். இந்திரஜாலம்னா எனக்கு தெரியலையே அப்படின்னா, அந்த காலத்திலெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. தெருவிலையும் கூட அதையெல்லாம் செய்வார்கள். இப்போல்லாம் அது போயிடுது. எப்படி என்றால், ஒரு பொருள் அங்கு இருக்கவே இருக்காது, இருக்கிற மாதிரி நம்ம முன்னாடி காட்டுவார்கள். அதாவது வேறொரு இடத்துல பொருளை மறைச்சி வச்சு நம்ம இடத்துல கொண்டு வந்து காமிக்கிறது ஒரு விதமான வித்தை. இப்போ நான் என்னுடைய ரூம்குள்ளே ஒரு பொருளை வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு சித்தியினால் என்ன செய்கின்றேன், அந்த பொருளை இங்கு உங்களிடம் காட்டுகின்றேன். காட்டுகின்றேன்னு என்ன அர்த்தம், உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அது ட்ராவல் ஆகி என் கைக்கு வந்தாச்சு. இப்படி ஒரு சித்தெல்லாம் இருக்குது. இனி ஒரு சித்து இருக்குது. அது என்னன்னா, அந்த பொருள் இல்லவே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம்தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு குருவியோ கிளியோ இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், தொட்டு பார்த்தா அது ஒன்றும் இருக்காது, ஆனால் நம்மளுடைய அனுபவத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். இப்படியெல்லாம் சித்துக்கள் அந்த காலத்தில் ரொம்ப பிரசித்தமாக இருந்தது. அதனால தான் அவைகளெல்லாம் உதாரணத்துக்குள்ளே வருது. ஒன்று உதாரணத்துக்குள்ளே வரணும்னா அவ்வளோ பிரசித்தமாக இருக்கணும். இன்றைக்கி அதை கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்குது, இப்படியெல்லாம் சித்துக்கள் இருந்தது என்று. அதுதான் இந்திரஜாலம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அப்படி ஒரு பொருளை நம்ம காட்டுகின்றோம். திடீர்னு இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி தோற்றி வைத்தால் அதனுடைய ஜென்மம் எப்படியோ அப்படித்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும். இப்போ மாயோபமம் தேஷாம் என்றால், எப்படி மாயாவியானவன் இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கான், அப்படித்தான் இவைகளினுடைய ஜென்மம். பிறகு அந்த மாயை என்ன, சாச்ச மாயா ந வித்யதே, அந்த மாயை இல்லை, அந்த மாயை உண்மையில் இல்லாதது. சா மாயா, அப்படிப்பட்ட மாயை என்னன்னா ந வித்யதே, இல்லாதது. இப்போ நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம மித்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, அதனுடைய உண்மையான பொருள் அபாவம், இல்லாததைத்தான் மித்தியா மித்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம். பிறகு ஏன் மித்தியான்னு சொல்கிறீர்கள், இல்லைன்னே சொல்லிட்டு போகலாமே என்றால், எது இல்லவே இல்லை தெரியவும் இல்லையோ அதை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். எது இல்லை ஆனால் தெரிகிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கோ அதை மித்தியான்னு சொல்கிறோம். இப்போ மித்தியாவுக்கும் அபாவத்துக்கு என்ன வித்தியாசம்? மாண்டூக்கியமெல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கணும். மித்தியாவுக்கும் அபாவத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அபாவம் என்றால் இல்லை, தெரியவில்லை. மித்தியா என்றால் இல்லை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும், இல்லை ஆனால் தெரிகிறது. அது எப்படி இல்லாமல் தெரியும்னா, அது தெரியுது. அது எப்படின்னு கேட்க முடியாது, அது அப்படித்தான். காரணம் என்னன்னா, அதுக்கு தான் உதாரணத்தை சொல்லுவோம். ஆகாசத்தில் நீல கலர் கிடையாது, ஆனால் தெரியுது. சூரியன் நகர்றதில்லை, தெரிகிறது உதிக்கிற மாதிரி. பிறகு என்னென்னா, காணல் நீர் இல்லை, இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படி அதே போகிறதுல இனி ஒரு உதாரணத்தை மறந்துடக்கூடாது. பாம்பு இல்லை, இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, அப்படி இல்லை ஆனால் தெரிகிறது மித்தியா, இல்லை தெரியவில்லை அசத் அல்லது அபாவம். இப்போ இந்த இடத்துல மித்தியாவினுடைய சுரூபத்தை சொல்றார். சாச்ச மாயா ந வித்யதே, அந்த மாயை என்பது இல்லை. பிறகு அடுத்த காரிகை
மிகவும் சுலபமானது. இந்த மாயை உதாரணத்துடன் விளக்குகின்றார். மாயைன்னு என்ன, இந்த இடத்துல இந்திரஜாலம், மேஜிக், அதை உதாரணத்துடன் பேசுகின்றார். 59. யதா மாயா மயாத் பீஜாத் ஜாயதே தன்மயோங்குரஹ நாசோ நித்யோ ந சோச்சேதி தத்வத் தர்மேஷு யோஜனாம். இந்திரஜாலத்தை விளக்குகின்றார். அந்த காலத்தில் இனியொரு இந்திரஜாலமும் இருந்தது. அந்த மாயாவி என்ன செய்வானாம், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விதை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு செய்வான். உண்மையிலேயே ஒரு விதையே கிடையாது. நம்ம இப்படி இப்படின்னு கையை அகட்டுவான், அதுக்குள்ளே என்ன வந்துடும்னா ஒரு விதை நமக்கு தெரியும். உடனே ஒரு மண்ணை எடுப்பான், அந்த மண்ணுக்குள்ளே அந்த விதையை வைப்பான் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே. அந்த விதை என்னன்னா உண்மையான விதை கிடையாது, அவனுடைய விதை, பொய்யான விதை. பிறகு 2 நிமிடத்தில் என்ன வருமா, அங்கிருந்து அப்படியே ஒரு செடி வருமா. இது அவன் செய்கிற விளையாட்டு. இப்பொழுது எதிலிருந்து என்ன வந்ததுன்னா, மாயாமயமான பீஜத்திலிருந்து மாயாமயமான செடியானது தோன்றியுள்ளது. அதுபோல தான் இவைகள் அனைத்தும்னு சொல்கிறார். எல்லாம் பொய்யிலிருந்து பொய்யானது தோன்றியுள்ளது. அப்புறம் நீ காரிய காரண பாவத்தை பார்த்தா எப்படி பார்க்குறேன்னா, பொய்யிலிருந்து பொய் வந்தது, இதில் போய் சத்தியத்தை பற்றி எங்கு நாம் பார்க்க முடியும், அதை சொல்கின்றார். முதல் வரி உதாரணம். யதா எப்படி, மாயாமயாத் பீஜாத், பீஜாத் விதையிலிருந்து, பீஜம்னா விதை, எப்படிப்பட்ட விதை, மாயாமயாத் மாயாமயமான விதையிலிருந்து. மாயாமயமான விதை என்றால் என்ன, பொய்யான விதை. அந்த இடத்துல விதையை போல நமக்கு தெரிகின்றது, ஒரு விதை தெரியுது, ஆனால் அவனுடைய சாமர்த்தியத்தினால் அது வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி என்று கேட்காதீர்கள். ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இருந்தது, நமக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் சாதாரண ரோட்டில் அதை நடத்துவார்கள். இந்த ஜால வித்தையெல்லாம் பெரிய பெரிய தவமெல்லாம் பண்ணிய முனிவர்கள் செய்கிற வித்தையல்ல. முனிவர்கள்லாம் இந்த வித்தை பண்ண மாட்டார்கள். சாதாரண இருப்பவர்களுக்கு கூட இந்த சில வித்தைகள் தெரிந்திருந்துதான் அந்த காலத்தில். அப்படி பொய்யான பீஜத்திலிருந்து என்ன தோன்றியது, ஜாயதே தோன்றியது, தன்மயக அங்குரக. தன்மயகன மாயாமயமான அங்குரம். அங்குரம்னா துளிர். அந்த விதையிலிருந்து உடனே ஒரு நிமிஷத்துலேயே அவனுடைய விதை என்ன ஆயிரும். நம்மெல்லாம் விதை விதைச்சோம்னா 3 நாள் 4 நாள் அது குறைஞ்சது ஆகணும். காரணம் என்னென்னா அது வியாபகாரிகமான விதை. அவனுடைய விதையிலிருந்து 2 நிமிடத்தில் அங்குரமானது தோன்றிவிடும். அங்குரம்னு என்ன, துளிர் தோன்றிவிடும். பிறகு அதை சொல்கிறார், அந்த துளிர் விதை எப்படிப்பட்டது, ந அசௌ நித்யக, அது நித்தியமானதான்னா அது நித்தியமானதல்ல. சரி, அதை நம்ம அழிச்சிடலாமான்னா, நச்ச உச்சேதி. உச்சேதினா அதை அழிக்கவும் முடியாது. அதை நித்தியமாம் இருக்காது. சரி, நித்தியமாக இருக்க வேண்டாம், அதை நாசப்படுத்திடலாமான்னா அதை நாசப்படுத்தவும் முடியாது. ஏன் நாசப்படுத்த முடியாது, அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கான்னா, அது இருந்தால் தானே நாசப்படுத்துறதுக்கு. எனக்கு புத்தி கெட்டே போகாதுன்னு ஒருத்தன் சொன்னான். அதனுடைய அர்த்தம் என்ன, இருந்தால் தானே கெட்டு போகிறதுக்கு. அப்படி ந உச்சேதி, ந உச்சேதினா அதை அழிக்க முடியாது. தத்வது அதுபோல, தர்மேஷு யோஜனா. தர்மேஷுனா அனாத்மசு, எல்லா அனாத்மாக்களிலும் யோஜனா சேர்த்தி கொள்ள வேண்டும்.
கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். யோஜனா இது அப்படியே சேர்த்தி கொள்ளுங்கள். எப்படின்னா, இந்திரஜாலம் பொய்யான விதையிலிருந்து தோன்றிய பொய்யான அங்குரம் எப்படியோ அப்படித்தான் பொய்யான இதிலிருந்து அனைத்தும் தோன்றி உள்ளது. பிறகு சரி பொய்யிலிருந்தாவது தோன்றியுள்ளதே என்றால் மாயையிலிருந்தாவது தோன்றியுள்ளதேன்னா சாச்ச மாயா ந வித்யதே, அந்த மாயைங்கிறது கிடையாது. இவ்வளோ தூரம் நம்ம புத்தியை கார்னர் பண்ணுறார் கௌடபாதர். பண்ணி என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு விரும்புகிறார் என்றால், ஹேது பல அதீதம், எந்த காரியமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது, சர்வம் அஜம் என்பதுதான் இந்த காரிகையில் அவர் கூற விரும்புகின்ற கருத்து. மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.